இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த டிஎஃப்டி எல்சிடி எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினோ யூனோ போர்டு கூட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக ஆர்டினோ யூனோ போர்டு கூடிய ஷீல்டோடு வரும். ஸோ இதோட பேக் சைடு வியூ. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ இதில் வந்து பிஎம்பி ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் பிக்சர்ஸை வந்து இதில் பார்க்க முடியும். இது இல்லாமல் சம் டேட்டாஸ் எதுனாலும் சரி இந்த போர்டில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த போர்டோட எப்படி யூனோ போர்டை வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகலாம். இது வந்து ஷீல்டு ரெடிமேடாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து லேப்டாப்லேருந்து கேபிளை கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரோக்ராம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத சிஸ்டத்தில் பார்க்கலாம். எல்சிடி கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒயிட் ஸ்க்ரீன் வரும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் போட்டோடனே தான் அதுக்குரிய கரஸ்பாண்டிங் டிஸ்பிளேவில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் நம்மளோட ஷேப்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸை வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஷேப்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட் இது ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ கலர் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட் கலர்ஸ் கோடு இது டிஃபைன் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்ட் செட்டப் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஎஃப்டி வந்து ரீசெட் பண்ணியிருக்கோம். தென் நம்மளோட எல்சிடி 9341 இதை வந்து அசைன் பண்ணியிருக்கோம். செட் ரொட்டேஷன் 0 கொடுத்துருக்குறேன். பிகாஸ் வந்து என்னோட இது வந்து போர்ட்ரைட் மோடில் வேணும், அதுக்காக கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி ஃபுல் ஸ்க்ரீன் பிளாக், என்னோட ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாக் கலரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு 1 செகண்ட் டிலேக்கு அப்புறமா டெக்ஸ்ட் கலர் ரெட்டு, ஃபாண்ட் சைஸ் 3, தென் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதாவது X40 Y30 இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் என்னோடது. ஸோ என்னோட டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம்ங்கிறது மிடில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா X, Y வேல்யூ இங்கே கொடுக்குறோம். ஸோ கொடுக்கும்போது என்ன ஆகுனா வெல்கம்ங்கிறது 40:30 அப்படிங்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். என்ன கலரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட் கலரில். ஸோ நெக்ஸ்ட்டு 1 செகண்ட் டிலே அகைன் பார்த்தீங்கன்னா மெஜந்தா கலரில் டெக்ஸ்ட் சைஸ் 2, இங்கே வந்து 3 கொடுத்துருக்கேன், இங்கே வந்து 2 கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு சின்ன சைஸ் கம்மி பண்ணுறேன். ஏன்னா டெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டீச் மீ சம்திங் நம்மளோட சேனல் நேம், இதை பிரிண்ட் பண்ணுறோம் மெஜந்தா கலரில். தென் 1 செகண்ட் டிலே அகெயின் ஒரு சர்க்கிளை வந்து ட்ரா பண்ண போகிறேன். சர்க்கிளோட வேல்யூஸ் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா X, Y அங்கே இருந்து, அதாவது சென்டர் பாயிண்ட் வந்து X, Y. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதோட ரேடியஸ் வேல்யூ கொடுத்தோம். ரேடியஸ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணுது. ஓகே, இது ட்ரா சர்க்கிள். 1 செகண்ட் டிலே அகெயின். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சர்க்கிள், ஃபுல்லாக வந்து சர்க்கிள் ஃபில்லாக இருக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேம் திங் அதே தான் X, Y, தென் ரேடியஸ். ஸோ இதுதான் இங்கே இதாகுது ஃபில் சர்க்கிள் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகே, தென் நெக்ஸ்ட் 1 செகண்ட் டிலே. தென் ஒரு ட்ரையாங்கிள், ஃபில்டு ட்ரையாங்கிள். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 பாயிண்ட்டு ட்ரையாங்கிள் வரையணும்னா, அதாவது X1, Y1 ஒரு பாயிண்ட் வேணும். தென் X2, Y2 இந்த பாயிண்ட் வேணும். தென் அகெயின் பார்த்தீங்கன்னா X3, Y3. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம இங்கே வேல்யூஸ் கொடுக்குறது மூலமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்க ஆரம்பிக்கும். என்ன கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஜந்தா கலரில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான கலர்ஸு பொசிஷன் எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். தென் அகெயின் 1 செகண்ட் டிலேக்கு அப்புறமா என்ன பண்ணிக்கன்னா ஃபில் ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளாக இருந்தாலும் சரி ஸ்கொயராக இருந்தாலும் சரி இதே கமெண்ட் தான். ஸோ இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா X, Y ப்ளஸ் வித்து, ஹைட்டு. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் இங்கே கொடுக்குற மூலமாக என்ன ஆகுனா ரெக்டாங்குலரோ அல்லது ஸ்கொயர் வேல்யூவோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோ கலர். தென் 1 செகண்ட் டிலேக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன்னா ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டு, ஃபாண்ட் சைஸ் 3, 40,3 is 250 அப்படிங்கிறதுல, அதாவது X, Y இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த X ஆக்சிஸில் வந்து தேங்க்யூ அப்படிங்கிற கமெண்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ லூப்பில் தேவையில்லை பிகாஸ் வந்து நான் 1 டைம் கமெண்ட் தான் கொடுத்துருக்குறேன். ஓகே, இதை அப்லோட் பண்ணலாம். எப்படி டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம்.
எஸ் டன் அப்லோடிங் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளோட Arduino யூனோ போர்டில் வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகிருக்குது. நம்மளோட எல்சிடி ஷீல்டை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எதுவுமே ஸ்க்ரீன் வரல, பிகாஸ் வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். எஸ், நம்மளோட ஸ்க்ரீன் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்கம்ங்கிறது வந்தது. ஸோ நம்ம கொடுத்த ஷேப்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரீசெட் பண்ணி பாருங்கள். வெல்கம், டீச் மீ சம்திங், ட்ரா சர்க்கிள், ஃபில் சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள். தேங்க்யூ. ஸோ அவ்வளோதான் உங்களோட வீடியோ. ஸோ இப்படி தான் ஷேப்ஸை வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ இது மூலமாக டிஃப்ரெண்ட் டயக்ராம்ஸ் நீங்கள் ஏதாவது ஷேப் அல்லது ஏதாவது பண்ணணும்னா இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்து ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.